இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏசப்பாவுடைய நாமத்துல நான் நிக்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் என் வாழ்க்கையில் அது நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லையே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஏசப்பாவோட நாமத்தை சொல்லும் போது பிசாசு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசப்பா நாமத்தை நீங்க சொல்லுங்க, உங்க வியாதி மாறும். இயேசுவின் நாமத்தினால சொல்லி பாருங்க, சொல்லி உங்க காரியங்களை செயல்படுத்துங்க, விசுவாசிங்க. விசுவாசத்தோட, ஒரு நம்பிக்கையோட, பரிசுத்தத்தோட ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நிற்கும் போது, பரிசுத்தம் இல்லாதபடி நீங்க தேவ சமூகத்துல நின்று இந்த வார்த்தையை சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெற முடியாது. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதுகாப்பும் விசுவாசமும் முதலாவது பரிசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நீங்கள் ஒரு பிசாசு பிடித்தவர்களாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒரு வியாதியின் படுக்கையாய் இருந்தாலும், அந்த இடத்தில் நீங்க நின்று ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்போது அங்கே அற்புதங்கள் வருகிறது, அற்புதங்கள் நடக்கும், விடுதலை நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியும். எல்லா பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வர முடியும். நாம் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக வாழ முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டு சாட்சி இல்லாத ஜீவியம் நாம் வாழ்ந்தால் இந்த நாமத்தை சொல்லி நாம் ஒன்றும் பெற முடியாது. குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், நம்முடைய பிரச்சனையா இருக்கலாம், அற்புதமா இருக்கலாம். ஆண்டவரோட நீ நெருக்கமா இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க கூட இருக்கணும், வானம் திறக்க வேண்டும் என்று கேட்கும்போது வானம் திறந்து ஆண்டவருடைய வல்லமை இறங்குமானால், நீ பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரோட நீ இணைக்கப்பட்டவனாக இருந்தால் வானம் திறக்கப்படும். இந்த நாள்ல எளிய ஆண்டவரோட இருந்தபடினால் அந்த நாட்களிலே, ஆண்டவரே இந்த காரியத்தில் நீர் இறங்கி வாங்கப்பா என்று அவர் கூப்பிடும் போது, பாடுள்ள மனுஷன்தான், அவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசியா இருந்தாலும் ஆண்டவரோட இணைக்கப்பட்டு இருந்தபடியினால் வானம் திறந்து, ஆண்டவரே அக்கினினால இறங்குங்கப்பா என்று கேட்கும்போது அவர் இறங்கி வந்தார். எல்லாவற்றையும் கர்த்தர் சுட்டெரித்து போட்டார், அக்கினினால் நக்கி போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் தான் இந்த நாமத்தை யூஸ் பண்ண முடியும். இந்த நாமத்தை சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். நீ உலக காரியங்களில் இருந்து உங்களுக்குள்ளாக பொறாமை, வெறுப்பு, வேற்றுமை, பொல்லாத காரியங்கள் உன் இருதயத்துக்குள்ளாக வைத்து கொண்டு நீ தேவ சமூகத்தில் வந்து என் நாமத்தினால், உங்க நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்னீங்களாப்பான்னு சொன்னா ஆண்டோட நாமத்துல ஒண்ணுமே நடக்காது. அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி இப்படிப்பட்ட காரியெல்லாம் வாழ்க்கையில இருந்தால் ஏசப்பா நாமத்தை நீ சொல்லும்போது உன் குடும்ப வாழ்க்கை மாறும், உன் பிசாசான காரியங்களை கட்டப்பட்டு போகும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்கள் பரிசுத்தமான ஒரு ஜீவியம், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். நீ வாழ்ந்து கொண்டு இருந்தால் நீ தேவ சமூகத்தில் கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, அநேகர் எங்க ஏசப்பா நாமத்துல நான் கேட்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல, ஏசப்பா நாமத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆனா என் வாழ்க்கையில நடக்கல என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் நிற்கும் போது
உங்களுக்கு எந்த சேதமும் வராது. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்வார். எல்லா சூழ்நிலைகள் மாறும் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, நீங்க ஏசப்பாவோட நாமத்தினால நீங்க கேட்கும்போது, பரிசுத்தத்தோட இருக்கும்போது, ஆண்டவருடைய வழியில உண்மையாக நடக்கும்போது, அவருடைய வார்த்தை நிமித்தமாக நீங்க நிற்கும்போது, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இசப்பா, இந்த நேரத்துல ஆண்டவரே, இடங்கள் விற்க வேண்டும் என்று கேட்கிற குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. வீடு ஆண்டவரே, சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் உதவி செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு இசப்பா, உங்க நாமத்துல நாங்க கேட்கிறோம் ராஜா. நீங்க அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. குடும்பங்களை சமாதானம் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாங்க, அற்புதங்களை செய்யுங்க, நிம்மதியை தாங்கப்பா. ஏசப்பா, சுகத்தை கட்டளடுங்க ஆண்டவரே. பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எந்த நேரத்துல பண பிரச்சனைனா சிக்கி இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க ராஜா. வேலை செய்கிற இடங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்குவீராக ராஜா. அற்புதங்களை செய்வீராக. எல்லா பிசாசின் கிரியையிலிருந்து கர்த்தாவே உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இசப்பா, அவங்க உடைமைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க வீட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர், இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைங்க அப்பா. யோபுவ வேலி அடைத்த தேவன் நீர் அல்லவா. இந்த நாள்ல வேலி அடைக்கும்படி இந்த பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. உங்க சமூகம், உங்க ஆரோக்கியம், உங்க சுகமும், உங்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு ஒரு அற்புதமும் எங்க வாழ்க்கையில கட்டளிடுவீராக. பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.